ESDM சொல்யூஷன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மிக 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 நன்றிங்க. என் பேச்சுக்கு என்னைய ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய மனிதர்கள், என்னுடைய ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் மிக 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 நன்றி. நான் என்ன தான் டார்ச்சராக பேசினாலும், நான் என்ன தான் ஃபன்னாக பேசினாலும், நான் என்ன தான் சீரியஸாக பேசினாலும், இவர் பேசினா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட என் வீடியோஸ், நான் போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அவ்வளோவா இருக்காது, அந்த ஸ்க்ரீனிங்லாம் பண்ண மாட்டேன், நேச்சுரலாக போடுற வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஐ ஃபீல் வெரி தேங்க்ஃபுல்லுங்க. ஏன்னா தட் ரியாலிட்டியில் நீங்கள் கனெக்ட் ஆடுறீங்க அப்படின்றதே பெரிய விஷயம். அதில் நான் கனெக்ட் ஆகிறேன்றது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ இது நன்றி மட்டும் சொல்லாமல், நம்ம எல்லாருமே இஃப் வி ஆர் கனெக்டட் இன் திஸ், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம், யூடியூப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம எல்லாமே இருக்கோம். இந்த யூடியூப் சேனலை கண்டுபிடித்த அந்த மகானுக்கு மிகவும் நன்றி. இதை இயக்கி கொண்டிருக்கும் மற்ற யூடியூபர்ஸுக்கும், அதை பார்த்து கொண்டிருக்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் மிக மிக நன்றி. ஏன்னா யூடியூப் சேனல் அப்படின்ற ஒரு விஷயம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சோஷியல் மீடியா, ரைட்டா? அப்படின்றப்ப இந்த சேனலை, இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நிறையா வரணும், நிறையா பேர்த்துக்கு நிறையா விஷயங்கள், நாட் ஓன்லி வித் நாலேஜ், எவ்வளவோ விஷயங்களை ஷேர் பண்ணி மனிதர்களை மேம்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு அவங்களோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வி கேன் கனெக்ட். இப்போ நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யூ கேன் வாட்ச் மை வீடியோ அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ அமேசிங்கான ஒரு விஷயம் தெரியுமா? 90s கிட்ஸுக்கு கிடைச்ச ஒரு அமேசிங்கான கிஃப்ட் இது. 80s கிட்ஸ்லாம் இது பண்ணியிருப்பாங்களானே தெரியலைங்க, ரொம்ப பாவம். மேபி அதான் ஸ்டார்டிங் டைமாக இருக்கும். இப்போ நம்ம 90ஸில் இருக்கோம், இதுக்கடுத்து 2K, இவங்களுக்கெல்லாம் தே ஆர் மோர் கிஃப்டட். நிறையா இடத்துல, நிறையா பகுதிகளில் நிறையா மனிதர்களுக்கு அவங்க நன்றி சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அவங்களோட தாத்தா, அவங்களோட தாத்தாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரில் பார்த்து பேசுகிறதே கஷ்டம். இவங்க எங்கேயோ இருப்பாங்க. ஒரு ஊருக்கு ஒரு ஃபோன் இருந்திருக்கும். அந்த ஃபோனில் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறப்பே கட் ஆகிடுக்கலாம். டெக்னாலஜி இல்லாமல் இருந்திருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் மாறிடுச்சுங்க. திஸ் யூனிவர்ஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபினாமினல், அமேசிங். உணவும் அப்படி தான். இப்போ நம்ம சுவைக்கக்கூடிய உணவுலாம் அந்த காலத்தில் இருந்திருக்குமானே டவுட்டு. நம்ம போடுற அந்த உடை, அந்த விஷயங்கள்லாம் சத்தியமாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், அபண்டன்ஸுங்க லைஃப்பில் நமக்கு வி ஆர் கிஃப்டட் டெய்லி. எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் தெரியுமா? நாம் சந்திக்கும் மனிதர்கள், அவங்களோட முன்னேற்றம், த பர்சனாலிட்டி, அந்த காலத்து மனிதர்கள், அவங்கக்கிட்ட இயல்பு இருந்தது, ரியாலிட்டி இருந்தது, ஒளிவு மறைவு இல்லை. சில விஷயங்கள் மாறி இருந்தாலும் பட் வி ஆர் க்ரோயிங். ஒரு க்ரோத்தை நோக்கி போகிறப்ப சில பரிசோதனை நடக்கப்பட வேண்டும், சில தவறுகள் சரியாக்கப்பட வேண்டும்லாம் இருக்குது. பட் நம்ம எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம தினம் நம்ம வாழ்க்கை முன்னேறிட்டுருக்கு, நம்மளை சுற்றி உள்ள உலகம் முன்னேறிட்டுருக்கு. நீங்கள் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையை மட்டும்தாங்க பார்க்குறோம். அதுதான் இப்போ இல்னஸ் வெல்னஸ் ரெண்டு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இல்னஸ் அப்படின்னா ஐயோட சேர்ந்தது இல்னஸ், அதாவது ஒரு நோய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். வெல்னஸ்னா வெல், ஒரு சந்தோஷம், மனநிறைவு, ஒரு குணமடைவது, ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெல்னஸில் வரும். அப்போ நம்ம ஐன்னு யோசிக்கிறப்ப இல்னஸ் வருது, வெல்னஸ்ன்றது வீன்னு யோசிக்கிறப்ப வருது. இங்கேயே முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அதுதாங்க இப்போ நம்மளை பற்றி மட்டும் நம்ம சிந்திக்கிறப்ப we will be suffering. இந்த உலகத்தை பாருங்கள், இந்த அபண்டன்ஸுன்றது இட்ஸ் ஆல் அபவுட் we already have, it already exists. என்ன இல்லை உலகத்தில்?
என்ன இல்லை உலகத்தில் நான் கேட்குறேன். ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருக்கா உலகம்? அப்படி குறைபாடு இருந்தால் அது உலகம்னால இயங்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, சிம்பிளுங்க. நீங்கள் எவ்வளோ என்ன வேணால் எடுத்துக்கங்க. என் வாழ்க்கை சரியில்லை, என்னோடய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, டூ மணி தாட்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு நோய், எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில் மார்னிங் 6 மணிக்கு சூரியன் உதிக்கலை அப்படின்னா அன்னைக்கு எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின், நாளைக்கு மார்னிங் காலையில் சூரியன் உதயம் இல்லை அப்படின்னு யூனிவர்சலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, இந்த நியூஸில் ப்ரெஸ்லலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வானிலை அறிக்கை, நாளை காலை 6 மணி முதல் இரவு வரை சூரியன் உதயம் இல்லை. உலகம் அழிஞ்சிடுங்க. சூரிய உதயம் இல்லை அப்படின்னா, சூரியன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் சம்திங், ஒரு ஹீட்டு தான், அது மேலே இருக்குது சார், அது எங்கேயோ, அது எங்கேயோ இருக்குது, நான் இங்கே இருக்கேன், சம்மந்தமே இல்லை. அப்படி இல்லை நண்பா, சத்தியமாக சொல்கிறேன், இட்ஸ் நாட் லைக் தட். சூரியன் இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு இப்படி இல்லை. நான் இல்லை, நீங்கள் இல்லை, உங்களோட முன்னோர்கள் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அணு கூட இருக்க வாய்ப்புகள் இல்லை. சம்திங், சூரியன் மனிதனோட கிட்னி, இது ரெண்டுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்குது, ரெண்டுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி சூரியனுக்கும் நம்மளோட உடலில் உள்ள நம்மளோட எலும்பு, இப்போ எத்தனை பேர்த்துக்கு எலும்பு தேய்மானம் ஆகிட்டுருக்கு தெரியுமா? சரி, ஒன்றும் இல்லை, ஒரு 60 வயசுக்கு மேலே இறக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை எடுத்து பாருங்கள். ஜஸ்ட் டேக் எ சர்வே. இந்த டாக்டரை போய் பாருங்கள், இல்லைனா ஏதாச்சும் நம்ம ரிலேஷனே பாருங்களேன். பாத்ரூமில் குடிச்சிக்கிட்டு தாயா இருந்தான், செத்து போயிட்டாயா. பாத்ரூம் போனால் பார்த்தா கீழே முட்டியில் அடிபட்டுருக்கு, இடுப்பு உடஞ்சிருச்சு. ஏன், எப்படி? இத்தனை நாள் நம்ம பாத்ரூம் போயிருப்போம், நீங்கள் போகிறீங்க, நான் போகிறேன், எல்லாருமே போகிறோம், அவரும் போயிருப்பார். சடனாக எப்படி ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆகுது சார்? அது ஆஸ்டோசிரோசிஸ், அந்த டிசீஸ் சார். அது வந்தனால்தான் அவருக்கு எலும்பு தேய்மானம் ஆகிடுக்கு. அவர் வயசாகிடுச்சு, கால்சியம் கண்டென்ட்லாம் கம்மியாகிடுச்சு, அதனால் எலும்பு முறிவு நடந்துருச்சு. சரி, இந்த தியரிலாம் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. எலும்பு தேய்மானம் அந்த காலத்துலலாம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, சார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமாம், இப்போ அப்படி போனால் தான் நமக்குலாம் புரியும், அதுக்காக சொல்கிறேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எலும்பு தேய்மானம்லாம் இருந்துதாங்க. சொரியாசிஸ் சார், ஸ்கின் அலர்ஜி சார், இந்த பக்கம் ஒரே அரிப்பு, இங்கே அரிப்பு. சரி, ரைட்டு, 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது இருந்துதா சார்? சுகர் சார், சுகர் எனக்கு 600 இருக்குன்றாங்க சார். சரி, ரைட்டு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு டிசீஸ் இருந்ததா சார்? என்னோட பிபி ப்ரெஷர் ஏறிடுச்சு சார். சரி, இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா சார்? பேக் பெயின், தலைவலி, எனக்கு எப்படி சொல்கிறது, முடியல சார், என்னால் ஒரு 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 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் வேலை பார்க்க முடியல, ஒரு 1 ஹவருக்கு மேலே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சாரி, 1 ஹவர்ன்றது அதிகம், ஒரு 7 செகண்டுக்கு மேலே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. 7 செகண்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்றது. இதெல்லாம் முடியலை சார் எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அந்த காலத்தில் இன்னும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்களெல்லாம், நான் உடனே ஸ்பிரிச்சுவலாக பேசுன்னு நினைக்காதீங்க, கட்டுற கோயிலெல்லாம் எந்த ஒரு இயந்திரமும் இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது தெரியுமா? மனிதர்களால், முழுக்க மனிதர்களால். சரி, இது ஒரு பக்கம். அந்த காலத்தில் குளிக்கிறதுக்கு தண்ணி இப்படி வந்துதா இல்லை இப்படி வந்துதா? நான் கேட்குறதெல்லாம் சிரிப்பாக வரும் உங்களுக்கு, பட் ஆனால் இது ட்ரூங்க. இதெல்லாம் இதை பற்றிலாம் நம்ம பேசணுங்க இனிமேல்னா. நிறையா ட்ரெடிஷ்னல் மாறி போயிடுச்சு. நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓடணும்னு பேரில் நம்ம வாழ்க்கையில் வாழ்கிற முறையே மாறிடுச்சு. நான் கேட்குற கொஷின்ஸ் கூட உங்களுக்கு பதில் இருந்துச்சுன்னா, சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். 8110031335 அதான் என் நம்பர். இது கிடையாது, நீங்கள் சொல்கிறது பொய், நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி குளிக்கிறப்ப எல்லாரும் இப்படி குளத்தில் இறங்கி கீழே இருந்து மேலே குளித்தாங்களா இல்லை மழை பெஞ்சு குளித்தாங்களா? ஒரே கொஷின்.
சார் குளிக்கிறதுல என்ன சார் நடக்குது, இது என்ன சார் பிரச்சனை, குளிக்கிறதுல எல்லாமா சார் இங்கே இப்போ இவ்வளோ டீப்பாலாம் போகாதீங்க சார், முடியாது சார், மனிதர்கள் சார் நம்மளாம். அந்த வந்து நம்ம ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணுறதுக்கே எனக்கு 21 நாள் வந்து பண்ண முடியலை, நீங்கள் போயிட்டு நீங்கள் குளிக்கிறதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க. நீர் பிராண சக்தி கரெக்டாக உடம்புல இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடாத நோயெல்லாம் வரும் நண்பா. சூரிய பிராண சக்தி உங்கள் உடம்புல இல்லைன்னா உங்கள் எலும்பு தேய்மானம் நடக்கும் நண்பா. அதுக்கு என்ன சார் பண்ண சொல்கிறேன், ஃபஸ்ட்டு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். சூரிய பிராணம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா காலையில் 5:30 மணிக்கு எழுந்து குளிக்கணும். 5:30 6க்குள்ளே எந்திரிச்சு குளிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சூரிய பிராணம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் குளிக்கணும். குளித்தா உங்களுக்கு எந்த வியாதி, ஒரு எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதி வராது, கிட்னியில் ஒரு பிரச்சனை வராது, திஸ் இஸ் ப்ரூவன், ஸ்கின் டிசீஸ் வராது. சரி சார், இது என்ன சார் தண்ணி சம்மந்தம் புரியலை சார், ஏன் சார் கீழே இருந்து நம்ம இப்படி தான் சார் ஊற்றுறோம் தண்ணி, இப்படி தான் சார் குளிக்கணும், அப்படி தான் குளிக்கணுமா சொல்லி கொடுத்தாங்களா உங்கள் அம்மா அப்பா? ஆமாம் சார், அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க, அவங்க இப்படி தான் குளிச்சாங்க சார், எங்கள் தாத்தா பாட்டி கூட இப்படி தான் குளிச்சாங்க. சரி, உங்கள் தாத்தா பாட்டி ஒத்துக்கிறேன், உங்கள் தாத்தா பாட்டி எப்படி குளிச்சாங்க, அதாவது உங்கள் ஆன்சிஸ்டரோட ஆன்சிஸ்டர்ஸ் சார். அவ்வளோ டீப்பாக போகாதீங்க சார், அப்போல்லாம் நான் பறக்கவே இல்லை சார். நீங்கள் என்ன, நீங்கள் நல்லா டெட்டியாக பேசாதீங்க சார். நீங்கள் வி பீப்புள் ஃபர்காட் இப்படி குளிச்சிருப்பாங்க கீழே வந்து குளத்தில் இறங்குறப்ப இப்படி. அதனால தான் தண்ணி வந்து கீழே இருக்குது, குளம் வந்து கீழே இருக்குது. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அப்படி மாற்றிட்டாங்க. சவர் வச்சுருக்கான் மேலே, பைப் இப்படி இந்த இடத்துல நம்ம கையை பிடிச்சி இப்படி திருப்புற மாதிரி வச்சுருக்கா, எடுத்து ஊற்றுற மாதிரி. தயவு செஞ்சு பண்ணாதீங்க, கீழே இருந்து தான் ஊற்றி மேலே குளிக்கணும், ஃப்ரம் த பாட்டம் டு டாப்பு. உங்களோட உடலில் உள்ள உஷ்ணம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே உடலில் இருந்து மேலே போகணும். உஷ்ண சக்தி, த டாக்ஸிக் நீர் பிராணம்ன்றது அப்படி தான் மேலே பாடியில் வந்து வைப்ரேட் ஆகணும், பாடியில் ஜென்ரேட் ஆகணும். நீர் பிராண சக்தி வந்து வரணும் அப்படின்னா இப்படி தான் வரணும். இப்படி ஊற்றுனீங்கன்னா கீழே போயிடும். இட் ஹாவ் டு கோ அப், மேலே மேல் நோக்கி. எல்லா எனர்ஜி, பாடியோட எனர்ஜி ஃபுல்லாக கீழேருந்து மேலே போகணும். இப்படி ஊற்றினேன்னு வச்சுக்கோங்களே, உஷ்ணம் வந்து இப்படி இறங்கிடும் பாடியில், பாடிக்குள்ளே இறங்கிடும். இல் கோ என்டையர், உங்கள் பாடி ஃபுல்லாக டாக்ஸிக், ஆல்ரெடி டாக்ஸிக். அந்த முந்தின நாள் நீங்கள் வேலை பார்த்த அந்த களைப்பு, அந்த எனர்ஜி வைப்ரேஷன், அது மட்டும் கிடையாது. நைட்டு நீங்கள் தூங்குறப்ப உங்களுக்கு அந்த 7 மணி நேரம் வந்து த ப்ராசஸ் ஆஃப் உங்கள் பாடியோட ஹீட் அப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம தூங்கிட்டு இருப்போம், சப்கான்ஷியஸ் லெவலில் இருப்போம் நம்ம. பட் அந்த 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் நம்ம தூங்குறப்ப மினிமம் நான் வச்சுக்கோங்க 7 to 8 ஹவர்ஸ் நீங்கள் தூங்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோ நான் பேசுகிறேன். பட் திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு ஸ்பீக். நீர் பிராண சக்தியை பற்றி பேசுகிறேன். இப்படி தான் உங்கள் பாடியில் உங்கள் நீர் பிராணம் ஏறணும். இப்படி குளிக்காதீங்க, ஒன்றும் இல்லை. இப்படி ஷவர் போட்டிருக்கீங்கன்னா ஷவரை வந்து ஃபஸ்ட்டு காலில் பட வைங்க, அதுக்கப்புறம் மேலே அப்படியே தலைக்கி. கப்பில் குளிக்கிறேன்னா கப் எடுத்து கீழே ஊற்றி அதுக்கடுத்து மேலே இப்படி கொண்டு போங்க. த எனர்ஜி, த ஹீட் ஹாவ் டு ஃப்ளோ டவுன் டு அப், கீழே இருந்து தான் மேலே போகணும். அப்போ தான் உங்கள் பாடி சில்லாகும், அந்த நீர் பிராண சக்தி கிடைக்கும். நீருன்றது நம்ம குடிக்கிறோம்னு நினைக்கிறோம், குடிக்கிறது தான் நீருன்றது. ஸ்னோ நான் அப்படி கிடையவே கிடையாது. உங்கள் பாடி சென்சேஷன், நம்மளை சுற்றி நம்ம ஒரு பாடி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நம்மளை சுற்றி ஒரு 5 பாடி இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் பெரிய கான்செப்டாக போகும். நம்மளை சுற்றி ஒரு 5 பாடி இருக்குது. ஸோ இந்த ஹீட் வந்து ஃப்ரம் பாட்டம் டு டாப் போனால் நீங்கள் இது பண்ணி பாருங்கள். அன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக, நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது தெரியுமா இல்லாமல் இருக்கும், நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குங்க. என்ன தெரியுமா மிஸ் ஆகுது? உண்மையை சொல்லப்போனால் என்கிட்ட ஒர்க் ஷாப்புக்கு வரக்கூடிய மனிதர்கள், நான் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி நான் கேட்ட கேள்வி இதுதான். எனர்ஜி சார், எனர்ஜியே இருக்க மாட்டேங்குது சார், நானும் முயற்சி பண்ணுறேன், என்னால் வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோவே எனக்கு போயிடுது சார். மென்டல் எனர்ஜி போயிடுது, எமோஷனல் எனர்ஜி போயிடுது, ஃபிசிக்கல் எனர்ஜி போயிடுது. நம்மளாம் அதுக்கு என்றைக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாதே. எனர்ஜி இல்லை, ரைட்டு, நல்லா சாப்பிட்டு எனர்ஜி ஆகிடலாம், நல்லா தூக்கம் வரும், நல்லா சாப்பிட்டா சூப்பராக தூக்கம் வரும். அதுவும் மதியானம் சாதம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சேன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல். அது தயிர் சாதம்லாம் சாப்பிட்டோம்னா செம்ம. சாப்பாடுலேருந்து எனர்ஜி வராது நண்பா, நல்லா நினச்சிக்கோங்க. இட்ஸ் அ சோர்ஸ் டு பிரிங் அன் எனர்ஜி, பட் ஃபுட் வில் நாட் கிவ் யூ எனர்ஜி. சரிங்க சார், நீங்கள் ரைட்டு, இப்போ சூரிய பிராணம்னு சொல்கிறீங்க, இது ஏன் நான் 5:30 மணிக்குள்ளே பண்ணணும்? இந்த மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது.
சூரியன் உதிப்பதற்கு முன்பே நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அந்த சூரிய பிராண சக்தி உங்கள் உடலில் இருக்கும். அந்த வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா அந்த சக்தி உங்கள் உடலில் இருக்காது. ஆமாம், சூரிய ஒளி வந்துருச்சு, அதுக்கப்புறம் எப்படி அந்த சக்தி உங்களுக்கு இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். சத்தியமாக இருக்காது, போய்டும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே குளித்து பாருங்கள். இது வந்து ஃபேக்ட்டு, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சூரிய பிராண சக்தி இருக்க நபர்கள் அதிக காலம் வாழ்ந்திருக்கிறார்கள், சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும். அதுக்கு ஒரே ரீசன், காலையில் 5:30 மணிக்கு முன்னாடியே குளிச்சிடுங்கள். கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சார் காலையில் 5, அதுவும் பச்சை தண்ணியில் போட்டாண்டா சார். காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கிறதே கஷ்டம். நீங்கள் வேறு 5:30 மணிக்கு இந்த முன்னாடி எதிர்த்து குளிக்க சொல்கிறீங்க. அந்த பச்சை தண்ணியில் மனுஷனா சார் நீங்களாம்? செத்து போய் சார்லாம் தண்ணி வந்துடும். பழகிடலாம் நண்பா. அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள், வாழ்ந்துட்டு இருந்தாங்க மனிதர்கள். நம்ம தான் இப்போ மாறிட்டோம். ஹீட்ரு, சுடு தண்ணி, தயவு செஞ்சு சுடு தண்ணி குடிக்காதீர்கள். தயவு செஞ்சு சுடு தண்ணியில் குளிக்காதீர்கள், குடிங்கள். சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது, குடிக்கலாம். பச்சை தண்ணியை குடிக்கக்கூடாது, குளிக்கணும். இது கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். பட் இதுதான் வந்து நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது. திருப்பி சொல்கிறேன், சுடு தண்ணியை குடிங்க, பச்சை தண்ணியில் குளிங்க. பச்சை தண்ணியில் குளிங்க, சுடு தண்ணியை குடிங்க. மிராக்கிள்ஸ் will happen. நீங்கள் பச்சை தண்ணி எடுத்து ஊற்றின உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் மைண்டுக்கு தான் அது சில்னஸ் தெரியும் இல்லையா, உங்கள் பாடி என்ஜாய் பண்ணும். நமக்கு தான் உணர்ச்சிகளை செத்து போயிடுச்சு, அப்புறம் எப்படி பாடி என்ஜாய் பண்ணுறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது? இனிமேல் உங்களுக்கு உணர்ச்சிகள் வரணுன்னாலே உங்களுக்கு பச்சை தண்ணின்ற ஒரு தூண்டுதல் வரணும். பச்சை தண்ணி எடுத்து, அதுவும் தயவு செஞ்சு முழு சார் நான் தலைக்கு குளிக்க மாட்டேன் சார், மூஞ்சி கழுவ மாட்டேன் சார், குளிக்கவே மாட்டேன் சார். நான் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இருக்காங்க நண்பா. குளிக்காத நபர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு ஒன்று டெய்லி குளிச்சுடுங்க, ரொம்ப நல்லது உடலுக்கு. காலையில் 5:30 மணிக்கு முன்னாடி குளிங்க, மிகவும் சிறப்பு. பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா 100% சிறப்பு. முழு உடலை ஏன் கழுவணும்னா, இப்போ தாங்க காக்கா குளியல், அண்டங்காக்கா குளியல், குளியலோ குளியல். குளியல்னால் குளியல் தான். உடல் முழுவதும் நீங்கள் வந்து நீராட நிரப்ப வேண்டும் நண்பா. சூரிய பிராண சக்தி போயிடும் நண்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பா உன் வாழ்க்கைக்கு. எதையோ தேடிக்கிட்டு இருக்கேன் நண்பா. இந்த சூரியன் நான் இருக்கேன்டா இங்கே, என்னைய நீ கொஞ்சம் யூஸ் பண்ணுறா. நான் தூரமாக இருந்தாலும் உனக்காக தான்டா இருக்கேன். நான் இல்லைன்னா நீ செத்து போயிடுவேன், உன்னை வாழ வைக்கான நான் இருக்கேன்ற மாதிரி சொல்லுது நண்பா சூரியன். தினம் தினம் காலை எழுந்தவுடன் அதுக்கு நன்றி சொல்லிவிட்டு சூரியனுக்கு முதல் நன்றி சொல்லுங்கள். இனிமேல் சொல்லுவோன்னு நினைக்கிறேன். நீருக்கு நன்றி சொல்லுவோன்னு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணுங்க. 2 மட்டும் தான், என்ன நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது, நான் அதை எடுத்து பேசுகிறேன். 2 விஷயம். மார்னிங் எழுந்த உடனே 5:30 மணிக்கு முன்னாடி குளிங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மெயினாக எப்படி குளிக்கணும்னா, கீழேருந்து ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றணும். இதை நீங்கள் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் ஒரு 66 days 21 days நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஒரு 66 days பண்ணிங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிடும். கஷ்டமாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில், பண்ணிங்கன்னா வேறு லெவல். 2வது, இந்த நீர் பிராண சக்தி, சூரிய சக்தி சொல்லியாச்சு, சூரிய பிராண சக்தி சொல்லியாச்சு. இது 2மே இது பண்ணுற மூலியமாகவே உங்கள் உடலுக்கு கிடைக்கும். இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிட்னி ஃபெயிலியரு, வேறு என்ன, இந்த போன் ஃப்ராக்சரு, இதெல்லாம் அதிகமாக தடுக்கலாங்க. சயின்டிஃபிக்லி ப்ரூவன் தான். நான் இதுவுமே வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் இதெல்லாம், அது கூகுளில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குமான்னு தெரியலை. நீங்கள் வேணால் அந்த காலத்தில் உள்ள சித்தர்களை ஃபோன் போட்டு கேட்கலாம், அவங்களாம் உயிரோடு இருந்தாங்கன்னா. இல்லைன்னா பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து ப்ராப்பர் ஸ்பிரிச்சுவல் லீடரை போய் மீட் பண்ணணும் நீங்கள் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஹைடன் பண்ணி வச்சுருக்காங்க, தான் வந்து ரியாலிட்டி. ஏன்னா நோய்களை வந்து நம்ம தான் உண்டாக்கிக்கிறோம், வேறு யாருமே ரீசன் கிடையாது. யூ கேன் பிளேம் எனி ஒன் திஸ் வேர்ல்டு. இந்த பிரபஞ்சத்தில் அந்த குலங்கள், இந்த பூதங்களே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அமேசிங் பவர். இட் ப்ரொவைட்ஸ் எவ்ரிதிங். நம்ம ஒரு சராசரி நார்மல் வாழ்க்கை வாழ்வதற்கே
இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி கொண்டு தான் இருக்கிறதுன்றதை நம்ம உணர்ந்துட்டாலே நமக்கு பயம் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது. அது இல்லாட்டி எந்த நோயுமே நமக்கு இருக்காது. இன்னொன்று இந்த பிரபஞ்சம் நன்றாகவே இயங்கி கொண்டிருக்கிறதுன்றதை நம்ம நம்பணும். இந்த நம்பிக்கை வர்றதற்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட சூரிய பிராணம், நீர் பிராணத்தை பற்றி சொல்லிட்டேன். அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா விஷயங்கள் பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு இதை நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லை சார் நான் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் எங்கள் அண்ணனுக்கோ என் தங்கச்சிக்கோ, தங்கச்சி கிடையாது, என் தம்பிக்கோ சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. தே டோன்ட் பிலீவ். இந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பேசினா நம்பிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், பிகாஸ் வி பீப்புள் எல்லாமே வி டேக் இட் ஃபார் கிராண்டட். இந்த மாதிரி ஒரு வீடியோவில் ஒரு மாதிரி ஒரு ஆனந்த் கணேஷ் ஒருத்தர் பேசுகிறாரு, இதுக்கு இந்த கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வீடியோவை அனுப்பிவிடுங்க. அவங்க கேட்டால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நமக்கு ஒரு ஓகே ஃபைன், நம்ம கூட இருக்கிறவங்களா இருந்தால் நமக்கு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். இந்த வீடியோவை உங்கள் சுற்றி உள்ள நபர்களுக்கு அனுப்புங்கள். எல்லாரும் நன்றாக இருப்போம். இந்த உலகத்திற்கு மிக நன்றி. இதை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைத்து என்னோடய யூடியூப் மனிதர்கள்னு சொல்லாமல் நண்பர்கள்னு சொல்கிறேனே, நண்பர்களுக்கு மிக நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி, யூடியூப் சேனலுக்கு நன்றி, நன்றி நன்றி நன்றி, மிகவும் நன்றி.